எங்கே ஒரு குட்டி பையன் ஸ்கூலில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாருடைய அம்மா வரும்போது ஆசையாக ஓடி போகிறான் அவங்க அம்மாவாக இருக்குமோன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது அந்த குட்டி பையன் ஏற்கனவே இறந்து போயிட்டான்னு. அவனுடைய ஆத்மா தான் அந்த ஸ்கூலில் இருக்குது. அவனுக்கு எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல. அந்த ஸ்கூலில் தான் அந்த குழந்தை இறந்தும் போயிருக்கும். இவன் செத்து போய் ஆத்மாவாக இருக்கிறது இவனுக்கே தெரியல. எல்லா குழந்தைகளும் விளையாடுறத பார்த்துட்டு இவனும் விளையாடலான்ட்டு போகிறான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே இவன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறாங்க. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு குட்டி பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அவளுக்கு ஆத்மாங்கள்லாம் கண்ணுக்கு தெரியவாங்க. இந்த பையன் அந்த பொம்மையை எடுத்து விளையாடலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனால் முடியல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த குட்டி பாப்பா போய் இவ கையில் இருக்க பொம்மையை அவன் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பா. இப்போ டீச்சர் இதை பார்த்துக்கிட்டு யாருமே இல்லாத இடத்துல யாரு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் சூய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. சூய்க்கு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே மிஸ்ஸை பார்த்த உடனே அந்த குட்டி பையனும் அங்கிருந்து ஓடிடுறான். அவளுக்கு பின்னாடியே இவளும் சூய் சூயின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போதான் டீச்சருக்கு ஒரு விதமான பயமே வருது. சூயிங்கிறது யாருக்குமே தெரியாத அந்த குட்டி பையனுடைய பேரு. இந்த பாப்பாவுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவளும் இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க சொல்றாங்க அது அந்த குட்டி பையனுடைய ஆத்மாவா இருக்கும். அந்த பாப்பாக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவரா இருக்கும். அதனாலதான் அவன் இவ கண்ணுக்கு மட்டும் தெரியறா. அவன் 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க இறந்து போயிட்டால, அதனால அவனுடைய ஆத்மா இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட சொல்லிடலான்ட்டு இவங்களும் பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க அம்மா கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லலான்ட்டு போறாங்க. அப்பதான் அந்த ஆத்மாவை இங்கிருந்து அனுப்பணும்னா குட்டி குழந்தை தானே, அதோடைய சின்ன சின்ன ஆசை ஏதாவது இருக்கும், அதை சரி பண்ணணும், அவங்க அம்மாவை இங்க வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா அந்த குட்டி பாப்பா போய் இதுதான் சூயோடைய பொம்மை அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி அந்த குட்டி பையனோட பேரும் எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா கதறி அழுகுறாங்க. அந்த நேரத்துல அந்த குட்டி பையனோட ஆத்மா அவங்க அம்மா பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே அந்த அம்மாவுக்கும் தெரியல, சுத்தி இருக்க யாருக்கும் தெரியல. அந்த குட்டி பாப்பாவுக்கு மட்டும் தெரியுது. இப்ப அவங்க அம்மாவே வந்து கூட்டிட்டு போனனால ஆசையெல்லாம் நிறைவேறி அந்த குழந்தையும் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு.